ஹலோ மக்களே, நீங்க உங்களுடைய வாய்ஸ்க்கு வேல்யூ கொடுக்க ரெடியா? நீங்க ஒரு நியூஸ் ரீடர் ஆகணுமா அல்லது வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணுமா? எந்த வயதினரும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் காத்துட்டு இருக்குது. 3 நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வெறும் 2000 மட்டும்தான். ஜூலை 20, 21, 22. இப்போதே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி. தமிழக அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து வலுக்கும் சிக்கல்கள் மற்றும் கையெழுத்துக்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேரதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை பாஜக முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என முயற்சி செய்து வருவதாகவும், அவரை கட்சியிலிருந்து விலக்கி செங்கோட்டையனை முன்னிறுத்துவதற்கு அவர்கள் புதிய திட்டத்தை உருவாக்கி வருவதாகவும் தற்போது தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உமாபதி பேசும்போது, உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை மிரட்டி கூட்டணிக்கு அழைத்தது, முலாயம் அகிலேஷ் குழப்பத்தை உருவாக்கி சமாஜ்வாதி கட்சியை துண்டித்தது, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சராக அழைத்தது, இதெல்லாம் பாஜகவின் பழைய திட்டங்கள். இப்போதும் அதே மாதிரியாகவே தமிழகத்தில் செயல்பட திட்டம் தீட்டிக் கொண்டு காத்திருக்கிறார்கள். அவரது கூற்றுப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை பாதியாக்க வேண்டும் என அமித்ஷா அழுத்தம் கொடுத்துள்ளார். இதற்கு ஏற்கவில்லை என்றால் சிறை செல்லும் சூழ்நிலை உருவாக்கப்படும் எனவும், ஏற்கிற பட்சத்தில் டம்மி பாஸாகவே அவர் கட்சிகள் இருப்பார் எனவும் அவர் கூறினார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை கொண்டு உண்மையான அதிமுக என்ற பெயரில் புதிய பிரிவை உருவாக்கி 60 தொகுதிகளில் போட்டியிட வைக்க பாஜக திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக உமாபதி கூறியுள்ளார். 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று துணை முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவது பாஜகவின் திட்டம் எனவும், பின்னர் அதிமுக எம்எல்ஏக்களை பரிமாறி முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவதே உண்மையான நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவின் முழு பார்வை பாஜக கட்டுப்பாட்டுக்குள் செல்வதற்கு செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றவர்கள் பாகுபாடுகளாக தயாராகிறார்கள் என்றும், எடப்பாடி பழனிசாமி தற்போது சமாதானமாக கூட்டணியில் இருப்பது ஒரு தற்காலிக கட்டமைப்பு மட்டுமே என்றும் அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாற்று வழியாக பாஜக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் அமித்ஷா அளித்த பேட்டியை தாண்டி அதிமுகவிலிருந்து ஒருவரே முதலமைச்சராக இருப்பார் என்ற பதிலாக கூட்டணி ஆட்சி குறித்து நியாயமான பதிலில்லை என்று, இது எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளும் எதிர்வினைக்கான அறிகுறி என்றும் அவர் கூறினார். அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் எடப்பாடி பழனிசாமி மீது கை வைக்கும் நடவடிக்கைகள் நடைபெறும் என்றும், ஒன்று அவர் சிறைக்கு செல்ல நேரிடும், இல்லை என்றால் அவர் கட்சியில் டம்மியாக்கப்படுவார் என்றும் உமாபதி கூறியுள்ளார். மேலும் இந்த வார்த்தைகளின் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக திட்டம் தெளிவாகும் எனவும், பாஜகவின் உள்ளிருந்து கட்டுப்பாடு, அதிமுகவின் சின்ன சிக்கல்கள், எடப்பாடியின் நிலை குறித்த விளக்கங்களுடன் அவர் மிக கடுமையாக தனது பார்வையை வெளிப்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமி தற்போது அரசியலிலேயே இருந்து விலகிவிட்டார் போலவே இருக்கிறார். அவருக்கு ஆதரவும் செல்வாக்கும் இல்லை. பாஜகவினர் உள்ளே வந்துவிட்டால் அதிமுகவை அழித்து விடுவார்கள் என்று அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.